இந்த மெசேஜை வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிடுறீங்க. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த கேள்வியை வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து 4ஆம் தேதி தான் வந்து கடைசி வாய்ப்பு சரிங்களா? இந்த டிசம்பர் 4 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிடிஇ அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல்னு இப்போ இருக்கும் பாருங்க. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு போய் அப்ளை பண்ணிடுங்க. ஆர்ஆர்பி சென்னை அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா லிங்க் இருக்கும் சரிங்களா? ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் நல்ல நேரம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டேட் வந்து 27, 28 முடிய வேண்டியது. பட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இன்னைக்கு நாளைக்கே அப்ளை பண்ணால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் நாள்லாம் கண்டிப்பாக சர்வர் ரொம்பவே பிஸியாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த டிடிஇ நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா? ஸோ இப்போ அப்ளை பண்ணவங்களுக்கு எக்ஸாம் வந்து 3லேருந்து 4 மாதத்தில் அதே மாதிரி வந்துடும். கிராஜுவேட் லெவல் அப்ளை பண்ணவங்களுக்காகட்டும், அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்ளை பண்ணவங்களுக்காகட்டும் சரிங்களா? 2 பேருக்குமே என்டிபிசி அப்ளை பண்ணியிருக்கீங்க. இன்னுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயினாக இது வந்து ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் மாதிரி தான் சரிங்களா? ஒருத்தங்க ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு 6 மாதம் எப்படி டிசிப்ளினாக இருப்பாங்களோ, உப்பு இல்லாமல் உரப்பு இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்டு அது ஒரு கஷ்டப்பட்டு கிலோ கணக்கில் சிக்கனை சாப்பிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க பாருங்க, அந்த மாதிரி இது. ஸோ அடுத்த ஒரு 6 மாதம் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை, ஒரு 4 மாதம் தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடியே நல்லா படிச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த 4 மாதம் வந்து பிளான் பண்ணி நீங்களே படிச்சிருவீங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாகவே படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சின்சியராக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதான் நம்ம வேலை, இதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா? நீங்கள் வந்து என்னென்ன புக்கு நீங்களே ஓனாக படிக்கிறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஓனாக படிச்சிருவீங்க, பிரச்சனை இல்லை. ஒரு 6 மாதம் 7 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்களே படிச்சிருவீங்க. எப்படி படிக்கணும் எல்லாமே தெரியும். நான் புக்ஸ்லாம் கூட நீங்கள் ஏதோ புக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த காலேஜில் பார்க்குற மாதிரி ஆப்டிடியூட் புக்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர்எஸ் அகர்வால் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படிலாம் கேட்குறீங்க சரிங்களா? ஸோ அடுத்து இந்த சுறா கைடு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எக்ஸாம் லெவலுக்கு இருக்காது கண்டிப்பாக. அதே மாதிரி அதிலெல்லாம் மெத்தட் வந்து அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 100 கொஸ்டினில் நீங்கள் 100 கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஒரு பாதிக்கு பாதி தான் பார்க்க முடியும். ஒரு 60, 70 கொஸ்டின் தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்குன்னு சில புக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் சரிங்களா? யூடியூப்பில் பாருங்கள், ரயில்வேஸ் தமிழ்ன்ற யூடியூப்பில் அதில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த புக்ஸ்லாம் இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கம்ப்ளீட்டாக பிகினரு அப்படின்னா நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு படிக்கணும். எப்படி படிக்கணும்னே தெரியலனா ப்ளே ஸ்டோர் போங்க, நம்மளோட ஆப் இருக்கும் ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு அடிங்க. ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் ஆர்ஆர்பி என்டிபிசின்னு சொல்லி கோர்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரியஸும் இருக்கும். ஏன்னா நமக்கு ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு தெரியணும்ல. ஏன்னா இங்கே நம்ம என்ன தான் படித்தாலும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 கொஸ்டினை நம்மளால் எக்ஸாமில் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டுலேருந்தே உங்களுக்கு வந்து டஃப்பாக வச்சுட்டு லாஸ்ட் 20 கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக வச்சுருவாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் 20 கொஸ்டின் யாருமே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த குரூப் டி எழுதினவங்க எல்லாருமே நிறைய பேர் அதே தப்பு பண்ணியிருப்பாங்க. என்டிபிசி இதுக்கு முன்னாடி எழுதினவங்களும் அதே தப்பு பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு ஃபுல் கொஸ்டினை பார்க்க முடியலன்னா அவங்க நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கல. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 100 டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் சரிங்களா? அப்படி போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ரியல் எக்ஸாம் அப்ரோச் பண்ணும் போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த எல்லா கொஸ்டினையும் நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் படிச்சுட்டே மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் A to Z இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸும் இருக்கும். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா? அதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கொஸ்டினை அடுத்த ஒரு வருஷத்துக்கு கேட்காதீங்க, டிடிஇ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ லாஸ்ட்டாக இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வரும். பை பை மக்கள்.